ஹலோ. டேய் ராஜ் பேசுகிறேன். சொல்கிறா. செகண்ட் ஷோ படத்துக்கு போகலாம் வரியா? நான் தான் சொன்னேன்ல இந்த மந்த்லேருந்து எனக்கு நைட் ஷிஃப்ட் ஒர்க் இருக்குன்னு. என்னடா நைட்டு வேலை பார்த்து என்னது கிழிக்க போகிற? எனக்கு வேலை இருக்குடா. அப்போ ஈவினிங் தான் வருவியா? ஈவினிங் தான் வருவேன். ஈவினிங் பார்க்கலாம். பாய். கிரில் சிக்கன் இருக்கா? இப்போ தான் சார் முடிஞ்சது. தந்தூரி சிக்கன் தட்டுமா? சரி, ஓகே. ஆனால் நீங்கள்லாம் யாரு? கனவு நமது எண்ணங்களின் பிம்பம், எண்ணங்களின் எக்ஸாசரேட்டட் வெர்ஷன் கூட சொல்லலாம். பார்த்த பல விஷயங்கள் ஒன்றா ஒரே கனவுல வரலாம். அது மட்டுமல்ல, ஒருத்தருடைய கேரக்டரைசேஷனுக்கு ரிலேட்டடாக தான் அவருடைய ட்ரீம்ஸும் வரும். ஒருத்தரோட டே டு டே லைஃப்பில் இருக்கிற நிறைவேறாத ஆசைகள் நிறைவேற மாதிரி கனவு வரலாம். ஒருத்தருக்கு ஒரு விஷயம் நடக்கவே நடக்காதுன்னு ரொம்ப நல்லா தெரியும். அது நடக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. அது நடக்கிற மாதிரி கனவும் காண்பாங்க. டேய், உன்னை தேடி தான் ஏதோ ஒரு பொண்ணு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். Hey, Priya. What a surprise. Love you, Siddharth. என்ன ஜோக்கா? நீ ப்ரப்போஸ் பண்ணுறப்போ முடியாதுன்னு சொன்னேன். பட் ஐ காண்ட் மூவ் அவே ஃப்ரம் யூ, சித்தார்த். 2 மாதத்தில் வீட்டில் கல்யாணம்னு சொன்னேன். இல்லை, அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. நான் பேசிட்டேன் வீட்டில். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். இதயம் உடைத்தாய் நொறுங்கவே. டேய், என்னடா டேய்? அதே கனவுடா. இதுவரைக்கும் நான் சொன்னதெல்லாம் கான்ஷியஸ் மைண்டிலிருந்து, அதாவது பார்த்து பழகிய விஷயங்கள், அதர்வைஸ் ஞாபகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் கனவுல வர்றது. சம்டைம்ஸ் சப்கான்ஷியஸ் மைண்டிலிருந்தோ அல்லது பார்க்காத சில விஷயங்களோ கூட ட்ரீம்ஸில் வரலாம். அது ரீஅக்கரிங் ட்ரீம்ஸாக கூட இருக்கலாம். இந்த ப்ராப்ளம் தான் உங்கள் பிரதருக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, என்ன மாதிரியெல்லாம் ப்ராப்ளம் வந்துச்சு? அவன் எப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணான்? எத்தனை நாள் இந்த பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. பட் 2 மாதத்துக்கு முன்னாடி அவன் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ண உடனே நான் வீட்டுக்கு கூட்டு வந்துட்டேன். இதை பற்றி அவன்கிட்ட கேட்டப்போ கனவுல திரும்ப திரும்ப ஒரே இடம் வருதுன்னு சொன்னான். அதில் ஒரு 3 பேர் வர்றாங்கன்னு சொன்னான். டேய், உன்னை தேடி ஒருத்தன் வந்திருந்தான். யார்? ஒன்றும் பேசலை, மொட்டை போட்டிருந்தான். அப்புறம் ஃப்ரெஞ்ச் பியோட வச்சுருந்தான். பேசிட்டே இருந்தேன், அம்பாடு போயிட்டான். ஆரம்பத்தில் வரும்போது நார்மலாக தான் இருந்தான். ஒன் டைம் ஆஃபீஸ் ஒர்க்குன்னு ஆந்திரா போயிருந்தான். இப்போ எந்த நம்பிக்கையில் என்னை கூட்டிகிட்டு போயிட்டுருக்குற? கனவுல வந்த அட்ரஸ் உண்மையிலே இருக்குமா என்ன? அவன் எழுதுனதில் ஆந்திராவும் இருக்குது, கடப்பாவும் இருக்குது. அப்போ மிச்சம் இருக்கிற அட்ரஸும் உண்மையாக தான் இருக்கும். போவோம், போய் பார்ப்போம். என்னதான் இன்டர்நெட் இமெயில் வந்தாலும் லெட்டரில் சுமே தனி மச்சி. ஒருத்தவங்க இருக்க போதோடு இல்லாதப்போ தான் அவங்களோட எண்ணங்கள் சரியாக படும்.
அந்த லெட்டரை கொஞ்சம் கொடுங்க. டே அவன் 4 வருஷத்துக்கு முன்னாடியே செத்துட்டேன்னு சொல்கிறாங்கடா. அவன் ஃபேமிலி இங்கே இல்லையாம்மா, நார்த்துக்கு போயிட்டாங்களாம். அவன் போயிட்டு வந்ததுலேருந்து அவன் ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப அதிகமாச்சு. நான் நினச்சேன் இது கனவை பார்த்து பயந்துட்டேன்னு சாதாரணமாக விட்டுட்டேன். பட்டு இந்த அளவு சீரியஸாக நான் எதிர்பார்க்கல. அதாவது நைட்டில் ரொம்ப கத்துறது, யாரை பார்த்தாலும் வீட்டில் கோவப்படுறது, டெய்லி இந்த மாதிரி பண்ணும்போது என்னென்னா இந்த ஸ்ட்ரீட்டில் நெய்பர்ஸ் கூட என்கிட்ட பேசுகிறத ரொம்ப ரொம்ப அவாய்ட் பண்ணாங்க. என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல. அவனை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதான் உங்கள்கிட்ட அட்வைட் பண்ணிட்டேன். எந்த ஒரு விஷயமும் என்கிட்ட சொல்ல மாட்டான். எல்லா விஷயமும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லுவான். இவ்வளோ விஷயம் தெரிஞ்சது கூட அவன் டைரியை பார்த்தும் தெரிஞ்சிட்டேன் நான். எத்தனை வருஷமாக டைரி எழுதுகிற பழக்கம் இருக்குது? ஒரு 10 இயர்ஸாக இருக்குது.
சித்தார்த் டீம்ஸில் வந்த கேரக்டர்ஸ் எல்லாம் அவன் மீட் பண்ண கேரக்டர்ஸ் தான். 4 வருஷத்துக்கு முன்னாடி ஹைதராபாத்தில் இவனோட கோவர்க்கர்ஸ், மோர் தேன் தட் அவனோட ஃப்ரெண்ட்ஸ். இட் இன்க்ளூட்ஸ் பத்மநாபன். ஒரு நாள் இவங்க டே அவுட்டில் சம் சுச்சுவேஷனில் எல்லாருக்கும் ஒரு சுயநலம் வரும். இட்ஸ் குவைட் காமன். அவனை அப்படி பார்த்ததோட பிம்பம் தான் இவன் பயந்தது. அந்த விபத்தில் சித்தார்த் 1 வருஷத்தோட ஞாபகத்தை மறந்தான். இவன் கைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண ஹாஸ்பிட்டல் கையை தவிர எதையும் கவனிக்கலை. இவன் திரும்பி ஹைதராபாத்தும் போகல. பத்மநாபன் இவனை பார்க்க ட்ரை பண்ணான். அவன்கிட்ட இருந்த குற்ற உணர்ச்சி சித்தார்த் முன்னாடி வரவிடலை. என்னதான் சித்தார்த் மெமரியை மறந்தாலும் அவன் சப்கான்ஷியஸ் மைண்டில் ஃப்ரெண்ட்ஸை மறக்கலை. அவனுக்கு தெரியாமலே அவங்கள மிஸ் பண்ணினான். அதோட பிம்பம் தான் இவனோட கனவுகள். பத்மநாபனை இறந்த அப்துல் கனவுல வந்து பயமுறுத்தினதாக சொன்னான். இது அவனோட குற்ற உணர்ச்சியோட பிம்பம் தான். இதில் எந்த விதமான அமானுஷமும் இல்லை. எந்திரா டேய், இன்றைக்கே எந்திரிச்சு ஆஃபீஸ் சீக்கிரமாக போடா. டேய் எந்திரா. நைட்டு படம் பார்த்து டீ ஆஃப் பண்ணிட்டு தூங்க மாட்டியா என்ன? நல்லா நைட்டு வந்தேன். அந்த படத்தை மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்டு தாண்டா தூங்கினேன். சே என்ன படம்டா இது, சான்ஸே இல்லை. கிறிஸ்டோஃபனோடனா கிறிஸ்டோஃபனோட தான். கடைசியில் என்ன தான் சொல்ல வராங்க? இந்த படமே கனவா? அதான்டா படமே. கனவுன்னு எடுத்துக்கலாம், கனவு இல்லைன்னு எடுத்துக்கலாம். அது ஆடியன்ஸோட விஷயம்.